பார்க்காதது மனசுக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல, ஆன்லைன்ல உன்னை காமிக்க மாட்டேங்குது. என்னாச்சு ராம் உனக்கு? ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணா கூட ஓகே, அதுவும் இல்ல. பேசாம கால் பண்ணி பேசிடுவோம். இன்னும் இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தோம் தலையே வெடிச்சிடும். எடு ராம், என்ன பண்ற? ஹலோ ராம், ராம் நான் சிவானி பேசுறேன். சொல்லு சிவானி. ராம் உனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. இல்ல ராம், இன்னைக்கு நான் உன்னை ஈவினிங் பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன், ரிப்ளைவும் இல்ல. அதான். ஓ அப்படியா, நான் கவனிக்கல. ஒர்க் எனக்கு அதிகம், அதனால நான் வெளியே எங்கேயும் வரல. ஓ அப்படியா? இத கேக்குறதுக்கு தான் கால் பண்ணியா? ஆமா ராம். சரி ஓகே, நாளைக்கு முடிஞ்சா பார்க்கலாம், வச்சிரு. ராம் சொல்லு. இவள நான் ரூம்ல தேடிக்கிட்டு இருக்க, இவ இங்க வந்து போன் பேசிட்டு இருக்கா. இந்நேரம் யார்கிட்ட இவ பேசுறா? அதுவும் தனியா வந்து. அது வந்து. சொல்லு சிவானி. இல்ல சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. வீட்ல இருக்கியா இல்ல வெளியே வா? யாரா இருக்கும்? யார்கிட்ட இப்படி பேசுறா? வீட்லதாமா. பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்க வைக்க போறேன். ஓ, பாப்பா இனிமேல் தான் தூங்க போறாளா? ஆமா. பாப்பா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாளே. யார்கிட்ட இப்படி கொலைறா? நாளைக்கு காலைல வாக்கிங் வருவியா? இன்னும் யோசிக்கல, தெரியல. வந்தா எனக்கு கால் பண்றியா? எதுக்குமா? இல்ல நானும் வருவேன், அதுக்குதான். பார்க்கலாம். சரி. ராம் என்ன சொல்றா? ராமா? சொல்லு. இல்ல ராம், நான் உன்னையெல்லாம் கேக்குறேன், நீ என்ன கேட்க மாட்டியா? என்னது? சாப்பிட்டியானு. இந்த டைம் யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? அதுவும் நீ காலேஜ் பொண்ணு வேற, இந்நேரம் சாப்பிட்டு தூங்க கிளம்பி இருக்கணும், கரெக்டா? சாப்பிட்டேன், ஆனா இன்னும் தூங்கல. சரி போய் தூங்கு. போய் தூங்கு. சரிதான். என்னாச்சு? ஒண்ணு இல்ல ராம். ஐயோ அம்மா, சமாளிப்போம். நான் இதோ போய் தூங்க போறேன், நீயும் தூங்கு ராம். நாளையில காலேஜ்ல பாப்போம். ஓகே. பை ராம், குட் நைட். குட் நைட். மா, நீ எப்ப வந்த? ராம் ராம்னு குழஞ்சிக்கிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்துட்டியா? கடவுளே, எப்படியாவது சமாளிச்சிடணும். யார் அது? எதுமா? போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார் அந்த ராம்? சொல்லுடி. என் ஃப்ரெண்டு. ராம்னு சொன்ன? ஆமா, ராம் தான் சொன்னேன். யாரடியாவே? சொல்லுடி. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பையன் கிட்ட தனியா மாடியில வந்து போன் பேசுவ? நான் கேக்குறதுக்கு ஆமான்னு திமிரா பதில் சொல்வ. மாமா, ஏன் இப்படி கத்துறீங்க? தனியா வந்து என்னமோ நேர்ல வர சொல்லி பேசுற மாதிரி கத்துறீங்க. போன்ல தானே பேசிட்டு இருக்கேன். ஏய், என்னம்மா? எவன் அவன்? எவன் அவனா? எவன் அவன் கேளுங்கம்மா. எவளா? ராம்னு சொன்ன? ஆமாமா. அப்புறம் அவங்கிற? ஐயோ அம்மா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீ யார நினைச்சு பேசிட்டு இருக்க? இப்ப பேசுனது பொண்ணா பையனா? பொண்ணு. அப்படின்னா ராம் சொன்ன? ஆமாமா. அடியே, அரைஞ்சி பல்ல தட்டிடுவேன். ஒழுங்கா தெளிவா பேசுடி. நான் தெளிவாதாமா பேசுறேன், உங்களுக்கு தான் பாவம் புரியல. அரைஞ்சு கேட்டேன்னா டக்குன்னு பதில் பேசுவ, அரையாம வாயிட்டு பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? அதான் இந்த பேச்சு உனக்கு. ஒண்ணு தேவையில்லாம அடிக்காதீங்க. எதுடி தேவையில்லாம அடிக்கிறது? உனக்கு ஒரு கல்யாணம் நான் பேசி மேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி கொஞ்சம் நெஞ்ச அட்டுழியமாடி பண்ணீங்க. உன் கல்யாணம் பேசிதான் நான் இப்ப வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறேன். எவ்வளவு திமுறா கெத்தா சுத்திக்கிட்டு அலைஞ்சேன். நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நீதான். இப்ப பாரு, வீட்டுக்குள்ள உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்குமா இதெல்லாம் ஏன்ட்ட சொல்ற? வாய மூடு, அப்பாவி மாதிரி நடிக்காத. நான் நடிக்கிறேனா? அடியே, நீ பேசாதடி. அந்த அளவுக்கு கல்யாணம் வேண்டான்னு எல்லாம் அக்கப்போர் பண்ண கழுதைக இப்ப என்னடி உனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சோ? அம்மா, என்ன இப்படி பேசுற? ஏண்டி, கரெக்டா தானே பேசிட்டு இருக்கேன். யாரு அந்த ராம்? சொல்லுடி. கூட படிக்கிற பையன் சொல்லிடலாமா? இந்த அம்மா எதுக்கு அவங்கிட்ட பேசுறேன்னு வையும், நாம பொண்ணுன்னே சொல்லிடலாம். என்னடி, என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறியா? நான் எதுக்குமா யோசிக்கணும்? ராம்ங்கிறது என் கூட படிக்கிற பிள்ளை. இன்னைக்கு அவ காலேஜ் வரல, அதனால பேசிக்கிட்டு இருந்தேன். ராம் சொன்ன? ஆமாமா, ராம் தான். என்னடி கத்தாளமா? ராம்னு பேர் சொல்லிட்டு கூட படிக்கிற பிள்ளைங்கிற? மா, அவ பேர் ரமாமா. நாங்க ஷார்ட்டா ராம்னு கூப்பிடுவோம். ரமாவே ஷார்ட் தாண்டி. மா, அப்படியே பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? எனக்கு தான் சிவானின்னு பேர் வச்சிருக்கீங்க. யார் என்ன சிவானின்னு கூப்பிடுறா? சிவா, சிவோ என்னென்னமா சொல்றாங்க. அது மாதிரிதான் அவ ராம். இல்லடி, நீ போய் சொல்ற. நீ பேசுனது ஒரு பையன் கிட்டதான். இல்லம்மா. என்னடி, ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கும் ஒரு பையன் கிட்ட பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? குழஞ்சி பேசுனியே. ஐயோ, சமாளிக்க முடியாது போலயே. ஆட்டணும் இன்னைக்கு செத்தோம். அன்னை வரைக்கும் போய் அப்பா வரைக்கும் போய்
ஐயோ போச்சு. என்னடி என்ன நீ யோசிக்கிற? நான் என்னமா யோசிச்சுட்டு இருக்கேன்? இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் பேசுனது ராம், என் கூட படிக்கிற பிள்ளைட்ட. அவ காலேஜ் வரல, அதனால என்னடின்னு கேட்டுட்டு இருந்தேன். சும்மா வந்து நீ வாட்டுக்கு பையன் கல்யாணம் ஆசை வந்துருச்சா, என்னமா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல நான் நம்பவே மாட்டேன். போனை கொடு, அந்த பிள்ளைக்கு போனை போடு. போன் போடா. போடுறி, போன் போடு. போன கொண்டா, குடுடி போன. என்னம்மா, என்ன நம்ப மாட்டீங்களா? நீங்க போன் போட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச, அவ காலேஜ் ஃபுல்லா இவங்க அம்மா சந்தேகப்பட்டு எனக்கு போன் போட்டாங்கன்னு பரப்பி விட. ஒரு நாள் நான் இங்க வீட்லயும் அசிங்கப்படணும், காலேஜ் போய் அசிங்கப்படணுமா? வேண்டாமா? உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு காலேஜுக்கு என் கூட வா. அந்த ராம் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். போன் போட்டு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். இல்லடி, எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. நீ ஒவ்வொரு விஷயமும் பேசுறத பார்த்தா நீ ஏதோ பிராடுத்தனம் பண்ற. உண்மையை சொல்லு, யார் அந்த பையன், எதுக்காக பேசுற? பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறியா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நல்ல பையனா இருந்தா நானே வீட்ல பேசுறேன். என்ன பொசுக்கு நம்ம இப்படி பேசுறாங்க? சொல்லுடி, நம்பி அம்மாட்ட சொல்லு. உன் வாழ்க்கையே நான் பாழாக்க மாட்டேன். உன்னாலதான் என் வாழ்க்கையே பாழாகும். உன்னை நான் நம்ப மாட்டேன். சொல்லுமா. சிவானி, யாருமா? யார் அந்த பையன்? நல்ல பையனா? ஆள் நல்லா இருப்பானா? உன் கூட படிக்கிறானா? உன்னோட மூத்தவனா? நல்ல வசதியா? அவங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? இவன் எத்தனாவது பையன்? சொல்லுடி, அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மா, நீ இவ்வளவு கேக்குறேங்கறதுக்காக நான் சொல்றேன். சொல்லு சொல்லு. வீட்டுக்கு ஒரே பிள்ளைமா, ரொம்ப வசதிலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஆள் சூப்பரா இருப்பாமா, பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அவ்வளவு அழகுமா. எனக்கு ராம்னா ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு உசுருமா. ஓ, ரொம்ப உசுரோ? ஆமாமா, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்டிலே ரொம்ப பெஸ்ட்மா. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னடி இந்த அளவுக்கு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்கற? கட்டிக்க ஆசைப்பட்டாலும் சொல்லு, அம்மா பாத்துக்கிறேன். ஐயே, கட்டிக்கவா? லூசாமா நீ? கூட படிக்கிற பிள்ளைய போய் யாராவது கட்டிக்குவாங்களா? அதுவும் பொம்பளை பிள்ளைய கட்டிக்கிறியான்னு கேட்க வர வர உனக்கு லூசு தாமா பிடிச்சிருச்சு. கட்டி வைக்கிறியா? கட்டி உனக்கு யாரையாவது எனக்கு பிடிச்சு கட்டி வச்சிடணும். அது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு கூட பார்க்க மாட்டியா? ஏய் போமா அங்கிட்டு. ஒரு போன் பேசுனது குத்தம். யாரு என்ன ஏது? சேச்சே, வர வர இந்த வீட்ல நிம்மதியே போச்சு. கூட படிக்கிற பிள்ளை கிட்ட கூட பேச முடியாட்டி என்ன வீடோ இதெல்லாம்? ஒரு போன் பேசுனதுக்கு அந்த பிள்ளைய எனக்கு கட்டி வைக்கிறீங்க. என்னமா இதெல்லாம்? இரு இப்பவே அப்பா அண்ணன் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அம்மாவுக்கு திரும்பவும் கிறுக்கு பிடிச்சு போச்சு, என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்கன்னு இப்ப போய் சொல்றேன். அடியே, நீ இப்பெல்லாம் பேச பேச எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடி. நீ என்னைக்கு சந்தேகப்படாம இருந்த? வருஷம் பூரா உனக்கு சந்தேகம் தான். உன் சந்தேகத்துக்கெல்லாம் நான் உட்காந்து பதில் பேச முடியாது. நின்னு பேசிட்டு போடி. எதுக்கு இப்ப ஓடுற? ஓடலாட்டி மாட்டிக்கிடுவேமா. ஏய் சிவானி. மா, குட் நைட் மா, நாளைக்கு பார்க்கலாம். அந்த பிள்ளைய பார்க்கணும்னா நாளைக்கு என் காலேஜுக்கு வா. சரியில்ல, ஓட்டம் பிடிக்கிறானா என்னமோ இருக்கு. ஐயோ, என்ன அம்மா யோசிக்கிறாங்க? யோசிக்க கூடாதே. ராமங்கிறது பையன் இல்ல பொண்ணுதான், அப்படி இப்படின்னு லூசு மாதிரி என்னென்னமோ பேசி சமாளிச்சிட்டேன். ஆனா அம்மா அத சத்தியமா நம்ப மாட்டாங்க. இனி ரொம்ப உசாரா இருக்கணும். அம்மா கிட்ட மாட்டணும், அவ்வளவுதான். நாம சட்னி தான். திரும்பவும் நம்மள பார்த்து எடுத்து தொலைச்சிட போறாங்க. போயிடலாம். யாரா இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம பொறுமையா கேட்டோம் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஓடுறா? இல்ல இவ பேசுனது பொம்பளை பிள்ளையா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா இவ பேசின விதம் அப்படி. எப்படியாவது இவ கிட்ட யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் சொல்லாம சமாளிச்சிட்டா. இவ சமாளிக்கலாம் பொண்ணு அப்படி இப்படின்னு. ஆனா நான் நம்ப மாட்டேன். இவ பேசுனது ஏதோ ஒரு பையன் கிட்டதான். அது ஃப்ரெண்டா இருக்குமா இல்ல லவ்வா இருக்குமா? ஃப்ரெண்டுனாலும் எதுக்கு மொட்டைக்காரைக்கு வந்து தனியா பேசணும்? சம்திங் ராங். இவ பேசுனது ஃப்ரெண்டா இருக்கவும் வாய்ப்பில்ல, அது ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கவும் வாய்ப்பில்ல. இருடி இரு, என்கிட்டயே பேசி சமாளிச்சுட்டு ஓடுறியா? நீ என் பார்வை ஃபுல்லா ஓ மேலதான் இருக்கும். அவளே, நீ மட்டும் எவனையாவது பிடிச்சிருக்கு அவனைதான் கட்டிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு மட்டும் சொல்லு. அன்னைக்கு இருக்குடி இந்த வீட்டுல உன் கல்யாணத்தினால தானடி எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டுல என்ன ஒரு மூலையில உட்கார வச்சீங்க. என் வீட்லயே நான் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கவனிக்கிறேன், இனி உன்னை மட்டுமே கவனிக்கிறேன். என்ன மீறி நீ இனி என்ன பண்ணிடுறேன்னு நான் பாக்குறேன். என்னங்க? சொல்லுமா. இல்லங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு வாசுகி ஊருக்கு போக. அங்க போய் 4 நாள் தங்க போறா. அதாங்க ஏதாவது வாங்கி கொடுத்து விடலாமா? வாங்கலாமா. என்னங்க வாங்கலாம்? 4 நாள் அவ கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது வச்சு சாப்பிடுற மாதிரி தீமண்டம் வாங்கி கொடுப்போமா? தீம்பண்டம் அவளுக்கு அதானங்க பிடிக்கும். அவளுக்கும் சரி உனக்கும் சரி சாப்பிட வாங்கி கொடுத்தா போதும். என்னங்க? பின்ன என்ன, அங்க அவ்வளவு தூரம் போறா, அவளுக்கு பிடிச்சது அங்க ஏதாவது வாங்கி சாப்பிட மாட்டாளா? அதெல்லாம் திரு பாத்துக்குவாரு. பின்ன நம்ம என்ன வாங்கி கொடுக்க? நான் நேத்தே பேசிட்டேன். என்னங்க? என்ன வேணும்னு சொன்னா? அவ என்ன கேப்பா? உன்ன மாதிரி தீம்பண்டம் தான்.
என்னங்க? அதத்தாம அவளும் கேட்டா. அப்புறம் திரு பக்கத்துல இருந்து சத்தம் போட்டாரு, சாப்பிடறதுலே இருக்காத, நான் எல்லாம் வாங்கி கொடுக்கறேன்னு. அதனால எதுவுமே வேண்டான்னா நான் தான் சொல்லுமா அப்பா ஏதாவது வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ எல்லாம் இருக்கு, ட்ரெஸ் மட்டும் வேணும்ப்பா வாங்க போறோம்னு சொன்னா. அதத்தான் நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிருக்கேன். அவளுக்காங்க? ஆமாமா, இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வாரேன். வாசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2-3 செட் மட்டும் ட்ரெஸ் எடுத்து அவ வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். என்னங்க ட்ரெஸ் எல்லாம் இதுக்கு? ஏற்கனவே நிறைய வச்சிருக்கா, வேற ஏதாவது? வேற என்ன, பலவடியும் தீம்பண்டத்திலே வந்து நிக்க போறியா? என்னங்க பாலா, அவளுக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொடுத்தாதானே நல்லா இருக்கும். இப்பக்கே அவளுக்கு தேவை ட்ரெஸ் தான்ப்பா, போய் வாங்க போறோம்னு சொன்னா. அதான் நீ வேணாண்டா அப்பா வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன். சரி, அவ வாரேன் இருக்காளா? அவ இதுக்கு என்னங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி? என்ன பாலா, கல்யாணத்துக்கு முன்ன நானாதான் அவளுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவேன். எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குன்னு புடிச்சு போடுவா. அதே மாதிரி நானே அவளுக்கு எடுத்து கொடுத்துக்கிறேன். மிந்தி மாதிரி எடுக்காதீங்க, இப்ப அவளுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி. என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாங்கி கொடுப்பேன். சரியா? நீ கடை கூட வரியா இல்ல நானா போய்க்கிடவா? அதானே, பொண்ணுக்குனா போதும், என்னையும் விட்டுட்டு போவீங்க. நானும் வரேன், என்ன கூட்டிட்டு போங்க. சஞ்சனா ஸ்கூல்ல இருந்து வரட்டும், அவளை வீட்டுல படிக்க உட்கார வச்சுட்டு நம்ம 2 பேரும் போலாம். சரிங்க. ஆமா பாலா, அது என்ன, ஊருக்கு போறது நம்ம மக, ஆனா ஓ முகமெல்லாம் சந்தோஷம் தெரியுதே. ஆமாங்க. என்னங்க நம்ம பொண்ண திருத்தம்பி எவ்வளவு நல்லா பாத்துக்காருல. ஆமாமா, நம்ம பொண்ணு உடம்பு முடியாம கஷ்டப்பட்டா பாத்தியா, அப்பவே அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்ன ஒரு நாள் கூட நம்மளை விட்டு இருந்தது கிடையாது. இப்ப பாத்தியா, நம்மள தேடவே மாட்டேங்கிறா. நாமளா போன் போட்டு பேசினாதான். ஆமாங்க, அந்த அளவுக்கு மாப்பிள்ள பாத்துக்காரு. ஆமா, அதுவும் ஒரு சந்தோஷம் தான். கண்டிப்பாமா. சரிமா, எனக்கு லேட் ஆகுது, வரங்குள்ள கிளம்பிரு. வந்த பிறகு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லிட்டு என்ன உட்கார வச்சிட்டு இருக்காத, அப்புறம் கோபம் வந்துரும். வரட்டும் வரட்டும், இன்னைக்கு வர கோபத்தை நானும் பாக்குறேன். பாலா, பின்ன என்ன, நான் கிளம்புற நேரம் தான் கிளம்புவேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா உட்காந்து கூட்டிட்டு போங்க. கோபம்லாம் படக்கூடாது. ஆமா, வீட்டுல கோபப்படுற ஒரே ஆள் நீயா தான் இருக்கணும். ஆமா, அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா? சொல்லுங்க, எனக்கு இல்லையா? அத்தாடி, நான் வரலாமா? நீ எவ்வளவு நேரம் கழிச்சுனாலும் கிளம்பு. கிளம்பிட்டு எனக்கு போன் பண்ணு, நான் அப்புறம் வீட்டுக்கு வந்துக்கிறேன். அப்படிங்கறீங்க? ஆமா, இவ கிளம்பிக்க மாட்டா. ஆபீஸ் விட்டு வரவல்ல, நாமளா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். என்னங்க? கிளம்பிட்டு போன் பண்ணு, வாரேன். சரிங்க, போன் பண்ணானா வந்துடணும். சரிமா, கிளம்புறேன். சரிங்க. என்னங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம்? கண்ணாவை வர சொன்னேமா, இன்னும் வந்திருக்கானான்னு பாரு. எதுக்கு கண்ணானா? நம்ம ஊருக்கு போகும்போது கடையை பாத்துக்கணும்ல. நானும் போட்டி போட்டு போக முடியாது. ரோடு வர்றதா பிக்கப் பண்ணணும், அப்புறம் நிறைய இடத்துக்கு டெலிவரி கொடுக்கணும். அந்த டீடைல் எல்லாம் கண்ணாட்ட சொன்னா அவன் பாத்துக்குவான். ஓ, அதுக்குதானா? சரி சரி, கண்ணாட்ட பேசி முடிச்சுட்டு எங்க கூட்டு போவீங்க? எங்க கூட்டு போனோம்? இல்ல, ஏதாவது பஜாருக்கு அப்படியே ஷாப்பிங் போனோம்னா எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவேன். உனக்கு என்ன தேவை? என்னங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது, கடை கூட்டு போங்க, எனக்கு தேவையானது நிறைய இருக்கு, வாங்கணும். நீ தானமா சொன்ன அப்பா ட்ரெஸ் எடுத்தாருன்னு சொல்லிருக்காங்க, எதுவுமே வாங்க வேண்டியலன்னு. ட்ரெஸ் மட்டும் போதுமா? கூட்டிட்டு போங்க. சரி சரி, போலாம். என்னங்க அப்படியேவும்? என்ன? நம்ம எப்பவும் வாங்குற கடையில சூடா பால் பன் போடுவாங்க, ஒரே ஒரு பால் பன் வாங்கி தரீங்களா? என்னங்க வாங்கி தரீங்களா? ஒண்ணு போதுமா? போதும் போதும், இனிப்பு அதிகமா சாப்பிடக்கூடாது. போ, மாத்திரம் வாங்கி தரேன். டேய் திரு, டேய் கண்ணா, வாடா. ஹாய் வாசுகி. ஹாயா, என்னடி இப்ப கூடவே சுத்த ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல, உங்களை பார்க்க வரதா கண்ணா சொன்னா, அதான் உன்னை பாத்துக்கலாமேன்னு வந்தேன். நீதான் காலேஜ் வர மாட்டேங்கிறியே. ஓ, என்ன பார்க்கலான்னு நீ கண்ணா நான் கூட வந்திருக்க. ஆமாப்பா, நம்பிட்டேன். உண்மைதான் வாசுகி. டேய் கண்ணா. சொல்லுமா நந்து. சொல்லுடா, நான் எதுக்காக உன் கூட வந்தேன்? டேய் கண்ணா, உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லுடா அங்க பாத்து. இதோ சொல்றேன் வாசுகி. சொல்லுங்கண்ணா. ஏன் நந்து உங்களை பார்க்க தான் வந்தா. அடுத்து 4 நாள் ஊருக்கு போயிடுவீங்க, நேர்ல பார்க்க முடியாது. போன்ல கான்டாக்ட் பண்ணா ஒரு நேரம் ஒழுங்கா பேசலாம், இல்ல நாங்க ஏதாவது ஒரு தப்பான நேரம் போன் பண்ணிட்டா கண்ட மணிக்கு திட்டுவீங்க. அதான் இப்பவே நேர்ல பார்த்து பேசிக்கலாமேன்னு வந்தோம். டேய் கண்ணா, திரு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏற்கனவே நான் ஒரு தடவை என் தங்கச்சிட்ட வசம் வாங்கியிருக்கேன், அதனால கவலையே படாத. நீங்க ஊருக்கு போன பிறகு உங்களை தொந்தரவே பண்ண மாட்டோம். டேய் லூசு மாதிரி பேசாத. உண்மைதான் திரு, அடுத்து நீங்க ஊருக்கு வந்த பிறகு உங்களை பார்க்க முடியும், பேச முடியும். அதான் என் உயிர் தோழிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பாத்துட்டு போலான்னு வரலடி, எது சாக்கு கிடைக்க என்ன வச்சு கிண்டல் பண்ணலாம்னு வந்திருக்க, அதுவும் உன் காதல் கண்ணாவோட. ஏய், சிவானி தான் இப்படி சொல்லுவானா? நீயுமா? சிவானி தான் என்கிட்ட இப்படி சொன்னா. ஓ, அப்பனா எனக்கே தெரியாம நீங்க 2 பேரும் என்ன பத்தி பேசுறீங்க. ஆமா, நீ ஒரு புரியாத புதிர். உன்னை பத்தி நாங்க 2 பேரும் பேசுறதுக்கு சும்மாப்பா. சிவானிக்கு எப்பயாவது கால் பண்ணி பேசுவேன், அப்ப மாத்திரம் உன்னை பத்தி பேச்சு வர மாத்திரம் இதெல்லாம் சொல்லுவா. மிச்சப்படி ஒண்ணுமே இல்ல.
ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன பத்தி பேசினாலும் பேசிக்கோங்க, என் ஃப்ரெண்டு தானே பேசுறது. இதுக்கு எதுக்கு இவ்ளோ வீராப்பு? அது அப்படிதான் திரு, இப்படி பேசியே பழக்கமாச்சு. சரிடா திரு, சொல்லு. என் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் உன் கடையை நான் பாத்துக்கணும். நண்பேண்டா, கரெக்டா சொல்லிட்டா. வேற எதுக்குடா என்ன கூப்பிட போற? டேய், சரி ஜாலியா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். லோடு 2 நாள் கழிச்சு தான் வரும். அது மட்டும் கரெக்டா கணக்கு பார்த்து இறக்கிரு. மிச்சபடி டெலிவரி பண்றதுல நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் டைமிங்க்கு நான் பாத்துக்கிறேன்டா. இந்த மெயினான வேலையை மட்டும் நீ பாரு. கடையை திறந்து வச்சுட்டே உட்காந்துருக்கணும்னு இல்ல. உனக்கு டைம் கிடைக்கிற நேரம் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துரு. வியாபாரம் நடக்கிற அளவுக்கு நடக்கட்டும். ஓகே நான் பாத்துக்கிறேன்டா, நீ போயிட்டு வா. சரிடா கண்ணா. வாசுகி, சொல்லு நந்தினி. ஊருக்கு போயிட்டு வர மாத்திரம் எங்களுக்கும் ஏதாவது வாங்கிட்டு வா. கையை வீசிட்டு வந்தா பாத்துக்கோ. கண்டிப்பா. என்னம்மா வேணும்? சாக்லேட் திரு, வேற என்ன கேப்பேன்? வாங்கிட்டு வந்துருவோம். மைத்திலி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். யாரா இப்படி கத்துறது? இது சந்தோஷ்ல. சந்தோஷ், ஏன் இப்படி பேசுற? சொல்லு சந்தோஷ். ஐயோ மைத்திலி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னால முடியவே முடியாது. சந்தோஷ், நீ என்ன பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியலன்னு சொல்ற? உன்னோட முகத்தை இப்படி அலங்கோலமா நான் பார்த்த பிறகும் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன்? சந்தோஷ், சாரி மைத்திலி, எனக்கு பிடிச்சதே உன் முகம்தான். அந்த அழகான முகம்தான். அத பாழாக்கிட்டு சேச்சே என்னால பார்க்க முடியல. உன்னை எப்படி நான் லவ் பண்ணி? இங்க பாரு, லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த முகம் எனக்கு வேண்டாம். உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால இதோட என்ன விட்டு தயவு செஞ்சு நீ என் கூட பேசாத, கால் பண்ணாத, என் ஆபீஸ் போறாத, என்ன தொந்தரவு பண்ணாத, புரியுதா? என்ன திரு, இங்க என்ன நடக்குது? அதான்டா எனக்கும் புரியல. காதல் அழகுன்னு பேசிட்டு இருக்கான் திரு. ஆனா இவன் நல்லவனாச்சே. ஆனா இப்ப இப்படி பேசுறத பார்த்தா அதாம எனக்கும் புரியல. பொறு திரு, என்னதான் சொல்றான்னு பாக்கலாம். சந்தோஷ், அப்பனா நீ என்ன அழகுக்காக தான் லவ் பண்ணியா? அழகுக்காகனா? நீ அழகா இருந்த, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் உன் லவ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே சொன்னேன். ஆனா இப்ப அந்த அழகு உன்கிட்ட இல்ல. சந்தோஷ், என்ன பேசுற? உன்னை உண்மையா லவ் பண்ண என் மனச பார்க்க மாட்டியா? மனசாட்சின்னு பேசினா நாளைக்கு அதெல்லாம் என் முன்ன வந்து நிக்காது. என் கண் முன்ன கடைசி வரைக்கும் என் கூட வாழ போறது என்னோட அழகான மனைவிதான். சந்தோஷ், உனக்கு அப்பனா அழகுதான் முக்கியமா? கண்டிப்பா. என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? கல்யாணம் முடிச்ச பிறகு எனக்கு இதே நிலைமை வந்திருந்ததுன்னா அப்பவும் இதே மாதிரி என்ன வேண்டான்னு சொல்லிருவியா? அத தெரியல மைத்ரி. அது அப்ப மாத்திரம் யோசிக்க வேண்டிய விஷயம். சந்தோஷ் ப்ளீஸ் மைத்ரி, என்ன புரிஞ்சுக்கோ. எஸ்எஸ் கம்பெனியோட எம்டினா என் வைஃப் எப்படி இருக்கணும்? அதுக்கெல்லாம் தகுதியானவன் நினைச்சுதான் நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா திடீர்னு இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு கடவுள் நல்லதுதான் பண்ணிருக்கான். கல்யாணத்துக்கு முன்னே இந்த நிலைமை உனக்கு வந்துருச்சு. சாரிமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட எவ்வளவு ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டேன். இப்பவும் உனக்கு புரியுற மாதிரி நான் பொறுமையா தான் பேசுறேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு நீ இதோட என்னை விட்டு ஒதுங்கி போயிடு. போறேன் சந்தோஷ், போறேன். உன் காதல் நான் பொய்யா இருக்கலாம். என்னோட லவ் உண்மை. என் காதலுக்காகவே உன்னை விட்டுட்டு போறேன். ஏன்னா உண்மையான காதல் கஷ்டப்படுத்தாது. நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். இனி உன்னை தேடியோ உன்னை பார்க்கவோ வரவே மாட்டேன். ஆனா சந்தோஷ், ஐ லவ் யூ. போ மைத்திலி போ. ஒரு நாள் கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சுக்குவ. சந்தோஷ் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சாரி, உங்களோட பர்சனல் கேக்குறது தப்புதான். இருந்தாலும் என்ன பிரச்சனை? இங்க ரொம்ப நல்லவராச்சே, ஆனா இங்க பேசுறது கெட்டவன் மாதிரி தெரியுதா? இல்ல சந்தோஷ். என்ன தெரியணும் உங்களுக்கு? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா? இல்ல அப்படிலாம் இல்ல. ஏதாவது எங்களால உதவி பண்ண முடியுமான்னு. உதவி பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நானும் மைத்திரியும் ஒரு வருஷமா லவ் பண்றோம். அவளுக்கு இப்போ சின்ன ஆக்சிடென்ட். அவளோட முகமே டோட்டலா மாறிடுச்சு. நீங்களே சொல்லுங்க, இந்த முகத்தை நான் இப்படி லவ் பண்ண முடியும்? லவ் பண்ணி கல்யாணம்? ஐயோ, நினைக்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. முகத்துக்காகவா உங்க லவ் வேண்டான்ட்டு வாரீங்க? என்ன ஈஸியா முகத்துக்காகன்ட்டீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அழகு ரொம்ப முக்கியம். சந்தோஷ், நீங்க புரியாம பேசுறீங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவரு. என் தங்கச்சி விஷயத்துல கூட உங்களாலதான் அவளை காப்பாத்த முடிஞ்சது. அப்படிப்பட்டவரு நீங்க இப்படி பேசுறீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்காம இருக்கீங்க. புரிஞ்சுக்காமல இல்ல, நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். உங்க தங்கச்சி விஷயத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேனா? என் அண்ணன் மென்டலிஸ்டா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தான். எப்படிங்க அவனுக்கு போய் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அது தப்பு. அதே மாதிரிதான் மைத்திலிக்கு ஆக்சிடென்ட்ல ஒரு பக்கம் முகமே செதஞ்சிருச்சு. அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது தப்பு இல்லையா? உங்க தங்கச்சிக்கு நான் நல்லது பண்ணேன்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் எனக்கு பண்றதும் நல்லதுதான். எங்க அப்பா பண்ணது தப்புங்கிறதுக்காக இப்போ வரைக்கும் நான் எங்க அப்பாவை ஜாமீன்ல எடுக்கல. எங்க அப்பாவும் அவர் ஃப்ரெண்டும் ஜெயில தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் இதையும் யோசிக்காமலாம் செய்ய மாட்டேன். கரெக்டா தான் பண்ணுவேன்.
ஐயோ சந்தோஷ், அது வேற இது வேற. நீங்க இது லவ் பண்ற பொண்ணு, அவங்கள எப்படி விட முடியும்? ஐயோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வருஷம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குங்கிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்தோம். அதுங்கள இப்படி ஆக்சிடென்ட் மாத்திரம் நான் என்ன பண்ண முடியும்? மைத்திலே நான் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணி அவளை விட்டுட்டு போனாதான் தப்பு. என்ன பத்தி அவகிட்ட கேளுங்க. என்னை விட நல்லவன் யாரும் இல்லைன்னு சொல்லுவா. ஐயோ சந்தோஷ், நீங்க புரியாம. ப்ளீஸ் ப்ளீஸ், போதும் போதும் ப்ளீஸ் போதும். ஏதோ உங்களை தெரிஞ்சவங்க, நீங்க அதுவும் கேட்டீங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன். மிச்சப்படி நீங்க எனக்கு எந்த அட்வைஸும் பண்ண வேண்டாம். என்னோட லைஃபை எனக்கு பாத்துக்க தெரியும். ஓகே பாய். ஹலோ சந்தோஷ். சந்தோஷ் என்னடா இப்படி பேசிட்டு போறான்? இவங்க வீட்ல இவனை கொஞ்சம் நல்லவன் நினைச்சா எல்லாத்தையும் விட இவன் மோசமா இருக்கான். அதுதான் எனக்கும் புரியல. திரு, என்ன இப்படி எல்லாம் இருக்காங்க? வாழ்றதுக்கு அழகுதான் முக்கியமா? ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டாமா? சொல்லிட்டு போறான் பாத்தியா? நான் எந்த மிஸ்யூஸும் பண்ணல, என் மேல என்ன தப்புன்னு கேக்குறான். ரொம்ப தப்பு. உடம்பு வலியை விட மனசு வலி அதிகம். அது அவனுக்கு புரியல. உண்மைதான் திரு. ஆனா அந்த பொண்ணு யாரா இருக்கும் தெரியல. நந்தினி, ஏய் நந்தினி, என்ன உனக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன நந்துமா? ஒண்ணு இல்ல. ஏன் கண்ணா, அழகுதான் முக்கியமா? அவன் ஒரு லூசு. அவன் பேசுறத நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு. இல்ல, இப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்கல்ல. நந்தினி, எல்லாருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அவனோட குணம் இப்படி இருக்கு. இதுக்கெல்லாம் நினைச்சு நீ ஏன் ஃபீல் பண்ற? இப்ப சொல்லிட்டு போறான் பாத்தியா, அழகுதான் முக்கியம்னு. அவனே ஒரு நாள் உணர்வான், அழகு முக்கியமா இல்ல மனசு முக்கியமானு. ஆமா நந்தினி, நீ ஒரு மாதிரி டல் ஆயிக்கிட்டு. சரி வாசுகி, சரி கவனமா ஊருக்கு போயிட்டு வாங்கண்ணா. டைம் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா. கண்ணா, நான் கிளம்புறேன். நந்து, நானும் வரேன். இல்ல, நீ திரு கிட்ட பேசணும், பேசிட்டு வா. நான் அப்படியே கிளம்புறேன். கண்ணா, சொல்லு திரு. நீ நந்தினிய கூட்டிட்டு கிளம்பு. அவளை கவனமா வீட்டுல விட்டுட்டு போ. நாங்களும் கிளம்புறோம். உனக்கு நான் கால் பண்றேன். சரி திரு. தங்கச்சி. அண்ணா, சொல்லுங்கண்ணா. கவனமா போயிட்டு வாங்க. இந்த திரு ஏதாவது வில்லத்தனம் பண்ணா அண்ணனுக்கு போன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. அப்பப்ப கோபப்படுவாங்க, நான் உங்களுக்கு உடனே சொல்றேன். கண்டிப்பாமா, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, பாப்பா ஓடா. திரு, என் தங்கச்சி ஏதாவது சொல்லட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பாப்போம். சரிடா, கிளம்புறேன். என்ன? நந்தினி, பாய். பாய் வாசுகி. என்னங்க ஆச்சு நந்தினிக்கு இந்த அளவுக்கு அப்செட் ஆகுறா? தெரியலமா, அந்த சந்தோஷ் பேசினோடனே ஒரு மாதிரி ஆயிட்டா. ஆனா இந்த சந்தோஷ் இப்படியே விடக்கூடாது. அந்த பொண்ணு யாருன்னு முத கண்டுபிடிக்கணும். ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டு அத கூட புரிஞ்சுக்காம போறான். சாரி பண்ணணும். சரிங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு யாருன்னு பாப்போம். ஊருக்கு போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு பாத்துக்கிடுவோம். என்ன லட்டு? சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாக்லேட் நோ. முறுக்கு வாங்கி தரட்டுமா? கடலை மிட்டாய். சரி, என்ன வேணும்? லட்டுக்குட்டி, சாக்லேட் நிறைய சாப்பிடக்கூடாது. எப்ப பாரு சாக்லேட்டா? கடலை மிட்டாய் வாங்கி தரேன், சாப்பிடு. அப்புறம் பாரு, உனக்கு அதுதான் பிடிக்கும். அப்பா சொன்னா கேப்பேல. கடலை மிட்டாய் வாங்கலாமா? ஐயோ, என் தங்கடா. அப்பா சொன்னா உடனே கேட்டுக்கிறீங்க. என் தங்க சரின்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக ஒரு சின்ன சாக்லேட், பெரிய பாக்கெட்ல கடலை மிட்டாய். ஓகேவா? இரு, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்ப முதல்ல அப்பா உனக்கு வாங்கி தரேன். உங்க பாட்டிமா பருப்பு எல்லாம் வேணும் நாங்க. அப்புறம் ஆமா, சொல்லி விட்டது 4-5 பொருள். அப்பா அதையும் மறந்துட்டு நிக்கிறேன். இரு, என்னென்ன வீட்டுக்கு தேவையோ நாமளா எடுத்துட்டு போயிடலாம். ராம், ஐயோ அபிக்குட்டி, எதிர்பார்க்கவே இல்ல. ராமோட பைக்க பார்த்து உள்ள வந்தோம். கரெக்டா ராம் இருக்கான். ஸ்வேதா எங்க போனா? ராம் இருக்கானா தேடுறதுக்காக வேகமா வந்தேன். ஸ்வேதா கடைக்குள்ள வந்துட்டாள. இனி நம்மள தேடி வரட்டும். அபிக்குட்டி, ஐயோ என் தங்கம், இன்னைக்கு நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. அம்மாவா? அபிமா, என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? உன்னை பார்த்து ஒரு வாரம் இருக்கும். யார் அம்மாங்கற? அபி. சிவானி, நீயா? அபி, வா வா. ஐயோ அபி தங்கம், என் தங்கம் என்ன ஞாபகம் வச்சிருக்கா? அபி குட்டி, கடைக்கு வந்தியா? உங்க அப்பா என்ன வாங்கி கொடுத்தாங்க? ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலையா? பாத்தியா உங்க அப்பாவை? இரு, அம்மா வாங்கி தரேன். என்ன வேணும்? கடலை மிட்டாய் வேணுமா? வாங்கிடலாம். பாப்பாவுக்கு 10 வாங்கிடலாம். சரியா? அபி யார்கிட்டயும் இப்படி ஒட்ட மாட்டாளே. ஏன் சிவானிய பார்த்தா மட்டும் இப்படி பண்றா? சிவானியும் அபி கிட்ட எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் இப்படி? ஹாய் ராம். ஹாய். என்ன ராம் இப்படி பாக்குற? இல்ல,
என் பொண்ணு யார்கிட்டயுமே இப்படி போக மாட்டா, இந்த அளவுக்கு பேச மாட்டா. ஆனா உன்கிட்ட மட்டும் அதான் ராம் பாசம். என் அபி என் மேல வச்சிருக்கிற பாசம். என்னடா அபிமா? அபி குட்டி நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? கொஞ்சமா ரொம்பயா? ரொம்ப. சரி சரி, இங்க பாரு, உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா இல்ல அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? சொல்லு. ஏய் என்னடி பொசுக்குன்னு அப்பான்ட்ட? ஒரு பேச்சுக்கு அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல. உங்க அப்பா மேலுக்கு கொஞ்சம் கெத்து காமிச்சிருப்பேன். இருக்கிற ராம் கேட்டியா? என்ன ரொம்ப பிடிக்குமா? என்ன ராம் ஒரு மாதிரியாவே இருக்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. எல்லா பொருளும் வாங்கியாச்சா? இல்ல இப்போதான் வந்தேன், இனிமேல் தான் வாங்கணும். சரி சரி, நீ வேணா பொருள் எல்லாம் எடு ராம், நான் பாப்பா வச்சுக்கிறேன். இல்ல இருக்கட்டும், உனக்கு எதுக்கு சிரமம்? போ நீ போய் உன் வேலையை பாரு. பாப்பாவை என்கிட்ட கொடு. லட்டுமா வா, அப்பாட்ட வா. ப்ளீஸ் ராம், உடனே கூப்பிடாத. ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்குதான் பாத்திருக்கேன். என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே. எனக்கு அபிய பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராம். ப்ளீஸ் ஏன் சந்தோஷத்தை பாழாக்காத. ஐயோ சொல்லிட்டியா? ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அபி நாம ரெண்டு பேரும் விளையாடலாமா? வா வா, அப்பா கூப்பிடறட்டும், நாம அங்க போய் விளையாடலாம். ராம் நானும் ஸ்வேதாவும் தான் வந்தோம். ஸ்வேதாவை மட்டும் பாத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ராம், நேத்து உன்னை பார்க்கவே முடியல, ரொம்ப மிஸ் பண்ணேன். எனக்காக காலேஜ் முடியற டைம் எப்படியாவது வந்துரு, சும்மா உன்னை பாத்துட்டு போனா போதும். சிவானி, நீ பேசுறதெல்லாம் எனக்கு வித்தியாசமா இருக்கு. என் பாப்பாட்ட நீ கொஞ்சறது எனக்கு ஒண்ணும் புரியல. நீ எதுக்கு எங்க மேல இவ்வளவு இன்வால்வ் ஆகுற? சிவானி, உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. பாசம் வச்சு அது நம்ம மனசுக்கு கிடைக்கலனா நம்ம மனசு எவ்வளவு வருத்தப்படும் எனக்கு தெரியும். அதனால என் மனசு எதுக்கு வருத்தப்பட போகுது? எனக்கு அந்த கவலை எல்லாம் வராது. சிவானி, இல்ல நீ புரியாம. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் போதும் ராம். நீ என்ன சொல்லிருக்க? என் கூட ஃப்ரெண்டா இருப்பேன்னு, அத மட்டும் நீ மெயின்டைன் பண்ண போதும். இரு இரு, நான் ஸ்வேதாவை பாத்துட்டு வந்துடுறேன். சிவானி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்காம இருக்க. ஐயோ ராம், அப்பப்போ உன் மனசுல என்னதான் நினைப்ப? நீ என்ன எப்பவும் போல ஃப்ரெண்டாவே நினைச்சுக்கோ. வேற எதுவும் நீ எல்லாம் ஃபீல் பண்ண வேணாம், ஓகேவா? ரொம்ப யோசிக்காத. அபி குட்டி, உங்க அப்பா இப்படிதான், கண்டுக்க வேண்டாம். வா வா, நாம போலாம். என் செல்லடா, வா 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 போலாம். டாட்டாவா? என் பொண்ணா இது? நான் கூட இருந்தா பாட்டிமா கிட்ட கூட போக மாட்டா. ஆனா சிவானி கிட்ட ஏன் இப்படி ஒட்டிக்கிறா? அபிக்கு சிவானிய பார்த்தா என்ன தோணுது என்னன்னு தெரியல. ஆனா என் பொண்ணு சந்தோஷமா இருக்கா. சிவானி, ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு கூட பேசுறது, விளையாடுறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்காக அவ எவ்வளவு சந்தோஷப்படுறா. சிவானி, ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்படியே காலம் பூரா பழக முடியுமா? உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கண்டிப்பா அதுல நான் கவனமா இருப்பேன்.